அன்னைக்கு பார்வதிக்கு டெலிவரி பார்த்தது நீங்க தானே? ஆமா. அன்னைக்கு நீங்க டெலிவரி பார்த்தது பார்வதிக்கு தான் எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அவங்க பேரு, வயசு, எல்லா டீடைல்ஸையும் நான் தான் எழுதி வச்சேன். சரி, அன்னைக்கு நீங்க வேற யாருக்காவது டெலிவரி பாத்தீங்களா? பார்த்தேன் சார். யாருக்கு பாத்தீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அர்ஜுன் சார், இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார். சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க வேற யாருக்கு டெலிவரி பாத்தீங்க? அவங்களுக்கு பார்த்தேன். சரி, இப்போ நீங்க போலாம். மித்ரானந்தன், லக்ஷ்மி. உங்க பையன் எங்க பிறந்தான்? மூணார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. எப்போ பிறந்தான்? டிசம்பர் 10, 2017 நைட்டு ஒரு 8-9 மணிக்குள்ள. அப்படின்னா லக்கி பாப்பா பிறந்த சேம் பிளேஸ்ல, சேம் டேட்ல, சேம் டைம்ல. ம், ஆமா. எல்லாம் போச்சு ஆண்டி, உண்மை தெரிய போது. நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற நடக்குது. அப்போ நீங்க மூணார்ல இருந்தீங்களா? ம், ஆமா. மூணார்ல எங்க இருந்தீங்க? என் ஹஸ்பண்டோட எஸ்டேட் மேனேஜர் பாஸ்கர் வீட்ல. அப்போ மித்ரா சார் கூட மூணார்ல தான் இருந்திருப்பார்ல? முடிஞ்சு போச்சு ஆண்டி. லக்கி லக்ஷ்மியோட பொண்ணு தானே. மித்ராக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த கேஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீயும் கிளம்ப வேண்டியதுதான். அன்னைக்கு நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க. நீங்க திட்டிடுவீங்கன்ற பயத்துல தான் நான் அப்ப சொல்லல. அப்போ அந்த வீட்ல இருந்த லேடிக்கு லக்கி பிறந்ததுன்னு சொன்னாரு. பாஸ்கர் அண்ணா எதுக்கு அப்படி சொன்னாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா அன்னைக்கு ஜுன்னு மட்டும் தான் பிறந்தான். முடிஞ்சதா உங்க ஃபேமிலி டிஸ்கஷன்? இது கோர்ட்டுன்னு நினைச்சிங்களா இல்லை உங்க வீடுன்னு நினைச்சிங்களா? ஐயா லாயர் சார், இவங்க கிட்ட இருந்து அப்படி என்ன உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர். இப்போ நீங்க ரெண்டு பேரும் போலாம். யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் லக்ஷ்மிக்கு அதே டேட்ல, அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அதே டைம்ல மித்ரானந்தன் கூட அங்கதான் இருந்திருக்காரு. நீங்களே சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பார்வதியை பாத்தீங்களா? இல்ல. நானும் பார்க்கல. அப்படின்னா அன்னைக்கு பார்வதி அங்க இல்ல. இப்ப நீங்க கிளம்பலாம். சுனாமி கிட்ட வந்து போன மாதிரி இருக்கு ஆண்டி. ஆமா, ஆல்மோஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்க வந்து அமைதியாயிட்டாங்க. உங்ககிட்டயும் சில கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் கூண்டுக்குள்ள வர்றீங்களா? நீங்க டெல்லியில ஃபேமஸ் லாயர்னு தெரியும். 1 மணி நேரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றீங்கன்னு தெரியும். உண்மைதானா? கேஸை பேஸ் பண்ணி ஒரு தடவை 10 லட்சம் கூட சார்ஜ் பண்ணுவேன். இந்த கேஸை வாதாட எவ்வளவு வாங்குனீங்க? ₹1 கூட வாங்கலன்னு நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன். எதுக்காக நீங்க எந்த ஒரு ஃபீஸும் வாங்கல? ஒரு தாய்க்காக மனிதாபிமானத்தோட வாதாட வந்தேன். இந்த கேஸ் மேல உங்களுக்கு அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட்? நான் மனுஷங்கிறதுனால. சக மனுஷங்களை பத்தி யோசிக்கிறதுனால. இது வரைக்கும் எத்தனை சக மனிதர்களை பத்தி நீங்க யோசிச்சீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ மீன் ₹1 கூட வாங்காம எத்தனை கேஸ் நீங்க வாதாடி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நிறைய கேஸ் வாதாடி இருக்கேன்.
ஆனா நான் செய்யற உதவியை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஓகே, நீங்க டெல்லியில இருந்து இங்க ஃப்ளைட்ல தான் வந்தீங்க. இங்க ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க. இங்க காரை ஹையர் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையுமே சொந்த பணத்துல தான் பண்ணீங்களா? சொல்லுங்க சார், உங்க சொந்த பணத்துல தான் பண்ணீங்களா இல்ல வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்களா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. இந்த கேஸுக்கு தேவையானது லாயர் சார். சாரி யுவர் ஆனர், நான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், உங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல் செலவு, காரு, இது எல்லாத்துக்கும் ஒருத்தங்க பே பண்ணிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மிஸ் சரியு. அதுக்கு சம்பந்தப்பட்ட பில்ஸ் யுவர் ஆனர். அதோ மித்ரா தனியா வரான். போ, நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடு. போ. அந்த பரமசிவன் விஷத்தை கழுத்துல வச்சுக்கிட்ட மாதிரி அவ்வளோ கஷ்டத்தை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கியாமா? உங்க அத்தை நம்ம குடும்பம் எல்லாம் மூணார்ல இருக்கும்போது கூட எங்க கிட்ட சொல்லாம நீ அங்கேயே ஒரு அனாதை மாதிரி இருந்தியாமா? எதுக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்ட? உங்க முன்னாடி நான் வந்து நிக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான தைரியமே எனக்கு வரல மாமா. நாங்க எல்லாரும் அங்கே இருக்கும் போதும் நீங்க ஏன் அங்க ஒரு அனாதையா இருந்தீங்க அண்ணி? அட்லீஸ்ட் நீங்க வந்து பெரியம்மா கிட்டயாவது பேசிருக்கலாம்ல. நான் அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி விவேக். யார் கூட என்னோட பிரச்சனையை ஷேர் பண்றதுன்னு கூட தெரியாம நான் தனியாவே இருந்தேன். என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்லக்கா, எதுக்காக இப்படி பண்ண?